இருக்கு பத்தியா, ஃபெமிலியர். அது வந்து நாளுக்கெல்லாம் நம்மளை நாசமா மாக்கிரும். மொதல் டைம் சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் பார்த்தோன்னே பயங்கரமா பிரைஸ் லார்ட் சொல்லியிருப்போம். 2வது டைம் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். 6 மாசம் வண்டி நல்லா போயிருக்கும். 6வது மாசம் கழிச்சு பாஸ்டர் தானே, பாஸ்டர் அம்மா தானே, அவரு தானே, பாஸ்டர் வாங்க, பிரைஸ் லார்ட் வராது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு எந்திரிக்கவே மாட்டோம், அப்படியே உட்கார்ந்து இருப்போம். வந்துட்டாரா, நான் பேசுறது புரியுதா? ஆமா, தமிழ் தெரியாத மாதிரி இருக்கீங்க. எதுக்காவது ஒண்ணு தலையா, அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்குல்ல, அது கொடுக்க வேண்டிய கனத்தையும் மேன்மையும் மகிமையும் கொடுக்காதபடி தடுத்துரும். கடைசியா அவர் அப்படித்தான் வருவார். அவருக்கு ஒரு சேர் எடுத்து போடு அப்படின்னு ஆயிடும் பார். தொடக்க காலத்தில் முதல் எப்படி நேர்முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம், கல்யாணம் அன்னைக்கு என்னென்னலாம் பொருத்தனை பண்ணோம், சாவர வரைக்கும் புரிச்சுன்னு கீழ்ப்படியும். 6 மாசம் கழிச்சு தான், 6 மாசம் ஏதேன் தோட்டம் தான் அப்படியே குழு குழுன்னு இருக்கும். அடுத்த 6 மாசம் கெஸ்தமனி தோட்டம் முடி, எங்க போறதுன்னு எங்க ரத்தம் வருதுன்னே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். காதுல மூக்குல ரத்தம். ஆமென். அப்பதான் சொல்லுவோம், பாஸ்டர் இந்த ஆளு ஆண்டவர் தான் காமிச்சாரா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆமென்.